அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஷின் நம்பர் 3 பார்க்குறோம். ஸோ 3x - 1 டிவைட் பை x - 1 இன்ட்டு x - 2 இன்ட்டு x - 3 இதை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் 7.5 அப்படின்றதுனால நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் தான் சம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் கொஷின் பேப்பரில் நமக்கு இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து நமக்கு 3 ஃபேக்டர் இருக்குது. டினாமினேட்டரே இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே 3 ஃபேக்டர் வந்துருச்சு. அப்போ இது கண்டிப்பாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான். சரிங்களா? ஸோ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை 3 தனித்தனி டேர்மாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு a டிவைடட் பை x - 1. நல்லா கவனிங்க. இங்கே வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வரும். அப்போ இங்கே ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் a மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இங்கேயும் வந்து எக்ஸுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் தான் வரும். அதனால் இங்கே b டிவைடட் பை x - 2. ப்ளஸ் இங்கேயும் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் c டிவைடட் பை x - 3. அதுனா ஒரே ஒரு சொல்யூஷன், 2-3 சொல்யூஷன் வராதா? எப்போ வரும் அப்படின்னு டவுட் வந்ததுன்னா நல்லா கவனிங்க. x² + 3 இது வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராடிக் பாலினாமியல். இதுக்கு நமக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நமக்கு 2 சொல்யூஷன் இருக்கும். சரியா? ஆனால் இது லீனியர் பாலினாமியலா? ஸோ இந்த லீனியர் பாலினாமியில் நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வரும். இன்கேஸ் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, x + 3² இருந்தாலும் இது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஒரு குவாட்ராடிக் பாலினாமியல் கிடைக்கும். அப்போது நமக்கு 2 சொல்யூஷன் தான் இருக்கும். ஸோ 2 சொல்யூஷன் இருக்கும்போது இங்கே எடுக்க போகிற வேரியபிள் மாறும். இப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. அப்போ ஒரு வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போதைக்கு இந்த ஏபிசி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கீழே டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ஸோ x - 1, x - 2, x - 3ன்னு கிடைக்கும். இங்கேயும் வந்து x - 1, x - 2, x - 3ன்னு இருக்கா? மேலே 3x - 1. இங்கே இருக்கிற டினாமினேட்டரை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இது புரியறதுக்காக இப்போ எழுதிட்டேன். இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கேன்சல் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ a டிவைட் பை x - 1 இருக்குது. இங்கே x - 2 டினாமினேட்டரில் x - 1 மட்டும் தான் இருக்குது. இங்கே x - 2வும் x - 3யும் மல்டிப்ளை பண்ணால் தான் இது ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் நியூமரேட்டர்லையும் x - 2, x - 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதே போல் தான் எல்லா வேரியபிளுக்கும். ஸோ இப்போ a இன்ட்டு x - 2 இன்ட்டு x - 3 ப்ளஸ் b இன்ட்டு இங்கே x - 2 இருக்குது, இல்லாதது x - 1 இன்ட்டு x - 3 ப்ளஸ் c இன்ட்டு இங்கே x - 3 இருக்குது, இல்லாதது x - 1 இன்ட்டு x - 2வை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ டினாமினேட்டர் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். நமக்கு ரிமைனிங் என்ன வருது பாருங்கள். 3x - 1 ஈக்குவல் டு a இன்ட்டு x - 2 இன்ட்டு x - 3 ப்ளஸ் b இன்ட்டு x - 1 இன்ட்டு x - 3 ப்ளஸ் c இன்ட்டு x - 1 இன்ட்டு x - 2. சரியா? இப்போ நமக்கு 3 வேரியபிள் இருக்குது. 3 வேரியபிளுக்கும் நமக்கு ஏபிசின்ற ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது. அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணுறேன். 1 அப்ளை பண்ணால் இந்த இடத்துல 1 அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடுமா? அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுமா? அதே போல் இந்த இடத்துல 1 அப்ளை பண்ணால் 0 ஆகும். இதே போல் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு 3 × 1 3 - 1 2 வேணும்னா ஒரு ஸ்டெப் அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். a இன்ட்டு 1 - 2 இன்ட்டு 1 - 3 ப்ளஸ் ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் 0 ஆகிடும். 0ன்னு எழுத வேண்டாம், நான் அப்படியே விட்டுடுறேன். அப்போ இங்கே 3 - 1 ஈக்குவல் டு a இன்ட்டு -1 இன்ட்டு -2. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 2a. ஏவோட வேல்யூ 1ன்னு கிடைக்குது. சரி, அடுத்து இப்போ நம்ம ஏவோட வேல்யூ கிடைச்சிருச்சு.
அடுத்து பியோட வேல்யூ சியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ பி இருக்கணும் அப்படின்னா பியில் இல்லாத டேர்ம் இது எக்ஸ் மைனஸ் டூ. அப்போ இந்த டேர்மை 0 பண்ணிக்கலாம். 0 பண்ணோம்னா எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணலாம். இதுவும் 0 ஆகும், இதுவும் 0 ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு 2 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். 3 × 2 - 1 ஈக்குவல் டு, ஸோ ஏ இன்ட்டு 2 - 2 0 ஆக போது நான் விட்டுடுறேன். அதே போல் சியும் 0 ஆகிடுது, அதையும் விட்டுடுறேன். இங்கே பிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். பி இன்ட்டு 2 - 1 × 2 - 3. ஸோ இங்கே 6 - 1 5. பி இன்ட்டு இது இது 1, 2 - 1 -1 மல்டிப்ளை பண்ணால் -1 வருது. ஸோ அப்போ பியோட வேல்யூ -5. சரிங்களா? இதே போல் சிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி போடுங்க. நான் அப்படியே ஷார்ட்டாக போட்டுறேன். சியில் இல்லாத டைம் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் - 1 எக்ஸ் - 2 எக்ஸ் - 3 இல்லை. அப்போ எக்ஸுக்கு 3ன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். 3 அப்ளை பண்ணால் 3 3 சார் 9, 9 - 1 8. நான் ஷார்ட்டாக வேகமாக போட்டுறேன். ஸோ 3 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்மும் 0 ஆகும். ஸோ இங்கே மட்டும் நம்ம 3 அப்ளை பண்ணுறோம். 3 - 1 2. 3 அப்ளை பண்ணால் இங்கே 2 வரும். இங்கே 3 அப்ளை பண்ணால் 1 தான் வரும். 2 1s are 2, 2 சின்னு கிடைக்கும். அப்போ சியோட வேல்யூ 4ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போது நம்ம இவ்வளோ நேரம் இந்த ஸ்டெப்லாம் போட்டோம், கரெக்டாக? இது எதுக்கும் மார்க் இல்லை. கடைசியாக இங்கே இருக்கு பாருங்க வேல்யூ. இந்த வேல்யூ எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் மார்க்கு. சரிங்களா? அதனால இதை கோஎஃபிஷியன்ட் வச்சும் போடுவோம். சில இடத்துல கோஎஃபிஷியன்ட்டை வச்சு மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சும்மா நீங்கள் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போது ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் அப்படியே எடுத்து இந்த முறை எழுதி ஏபிசியோட வேல்யூ அப்ளை பண்ணோம். நான் வந்து இங்கேயே எழுதிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு கீழே எழுதிக்குங்க. சரிங்களா? அப்போ 3x - 1 / x - 1 x - 2 x - 3 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1. அப்போது நான் இதையே கூட எரேஸ் பண்ணிட்டு எழுதிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. 1 இங்கே -5. ஸோ மைனஸ் இங்கே எழுதிக்கிறேன். இங்கே 4. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன வருது பாருங்க, x - 1 -5/x - 2 + 4. ஸோ இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரல் dx. அப்போ இங்கேயும் இன்டகிரல் dx வரும். ஈக்குவல் டு இன்டகிரல் 1 / x - 1 -5/x - 2 + 4/x - 3 × dx. இதை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்டகிரல் 1 / x - 1 × dx -5 × இன்டகிரல் 1 / x - 2 × dx + 4 × இன்டகிரல் 1 / x - 3 × dx. இந்த கான்ஸ்டன்ட் மேலே இருக்கிற கான்ஸ்டன்ட்லாம் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ 1 / x - 1னா log மாடுலஸ் ஆஃப் x - 1 -5 × ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் x - 2 ப்ளஸ் இந்த 4 அப்படியே எடுத்துக்கிட்டோம். இதை இன்டகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் x - 3 ப்ளஸ் கேபிட்டல் C. ஸோ இங்கே ஒவ்வொரு இடத்துல இன்டகிரேட் பண்ணும்போது C1 C2 C3 வந்திருக்கும். அது டேரெக்டாக நான் ப்ளஸ் C கேபிட்டல் C அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன பண்ணும், லாகில் எதெல்லாம் ப்ளஸில் இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 4 இங்கே பவரில் போயிடும். இந்த 5ம் இங்கே பவரில் போயிடும். ஸோ இப்போ log x - 1 × x - 3 whole power 4 டிவைடட் பை இங்கே மைனஸில் இருக்கா. ஸோ இங்கே 5 இல்லை, மைனஸில் இருக்குது, அது டினாமினேட்டில் போயிடும். அப்போ x - 2 whole power 5 மாடுலஸ் மறக்காமல் போடுங்க. இந்த ப்ளஸ் சியும் மறக்காமல் போடுங்க. ஸோ எப்படி போடலாம்,
ஸோ புக்கில் ஆன்சரில் இப்படி இருந்ததுன்னா இப்படியே விட்டுருங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.